Hello friends, welcome back to Happystudents YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போறது கோட்லருடைய YouTube player component பத்தி தான். And நம்ம கோட்லருடைய components playlistல பார்க்கக்கூடிய கடைசி வீடியோ இதுதான். இதுக்கு மேல வர்றது எல்லாமே advanced level development. இதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் நம்ம இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அட்வான்ஸ் லெவல்ஸ் போக முடியும். ஸோ இந்த யூடியூப் பிளேயர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனிமே நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் டைம் நம்மகிட்ட ஒரு வியூவர் கேட்டு வந்தாரு எப்படி ஒரு அட்மின் அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த பிளேலிஸ்ட்ல சொல்றேன். ஸோ அந்த கான்செப்ட் மூலமா அந்த கான்செப்ட் வச்சு நம்ம ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்றது, அதில் என்னென்ன காம்பனன்ஸ் யூஸ் பண்றது, எப்படி இந்த காம்பனன்ஸ்ல ஒன்னோட ஒன்று இன்டெகிரேட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பத்தி பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற காம்பனன்ட் யூடியூப் வீடியோ பிளேயர். இந்த யூடியூப் வீடியோ பிளேயர் அப்படிங்கிறது நம்ம கூகுள் காம்பனன்ட்ல இருக்கு. ஸோ இங்க கூகுள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் வீடியோ பிளேயர் இங்கே இருக்கும். ஸோ இந்த யூடியூப் வீடியோ பிளேயர் அப்படிங்கிறது யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு வீடியோவை நம்ம அப்ளிகேஷன்ல பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த யூடியூப் வீடியோ பிளேயரை நான் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்றேன். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விட்த் மட்டும்தான் செட் பண்ண முடியும், நம்மளால இதுக்கு ஹைட் செட் பண்ண முடியாது. ஸோ எனேபிள் லைவ் வீடியோ யூஐ, அதாவது இந்த வீடியோவுடைய லைவ் யூஐ எனேபிள் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னா, ஸோ நம்ம விசிபிள் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த 3 ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம விசிபிள் எனேபிளாகவே வச்சுக்கலாம். இந்த வீடியோவோட கோர்ஸ்ல இதை எப்படி டிசேபிள் பண்றது, இதை எப்படி நம்ம ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்க்கறது அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அடுத்து நான் ஒரு பட்டன் வைக்கிறேன். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் போயிட்டு ஒரு பட்டன் எடுத்துக்கிறேன். இந்த பட்டனுக்கு பேர் நம்ம பிளே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளே பட்டன்ல நமக்கு ஏதோ ஒரு வீடியோ நம்ம கிளிக் பண்ண உடனே ஏதோ ஒரு வீடியோ லோட் ஆகி அந்த வீடியோ பிளே ஆகணும். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் பிளாக்ஸ் போறேன். இந்த பட்டனுடைய கிளிக் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பட்டனுடைய கிளிக்ல எனக்கு என்ன வேணும்னா இந்த யூடியூப் பிளேயர் ஏதோ ஒரு வீடியோவை லோட் பண்ணி பிளே பண்ணணும். ஸோ நமக்கு 2 டைப் ஆஃப் லோடு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒன்று இன்ஸ்டன்ட் லோட் அண்ட் இன்னொன்று நார்மல் லோட். ஃபர்ஸ்ட் நான் நார்மல் லோட்னா என்னன்றதை காட்டுறேன். நார்மல் லோட் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வீடியோவை லோட் மட்டும் பண்றோம், அது ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகாது. ஸோ நான் ஏதோ ஒரு வீடியோ ஐடி எடுக்கிறேன். நம்மளோட வீடியோ டேஷ்போர்ட் போயிட்டு வீடியோஸ்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ ஐடி நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ ஐடி அப்படிங்கிறது நீங்க மேல யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா தெரியும், www.youtube.com/watch?v = அப்படின்னு போட்டு அந்த v = அப்புறம் இருக்கக்கூடியதான் அந்த வீடியோவுடைய வீடியோ ஐடி. ஸோ நான் வீடியோ ஐடியில் பேஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோ லோட் ஆகும். இப்போ நான் பட்டனை கிளிக் பண்றேன், பாருங்க அந்த வீடியோ லோட் ஆகுது, ஆனால் இன்ஸ்டண்டா பிளே ஆகலை. இதுவே நான் இன்ஸ்டன்ட் லோட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா யூடியூப் பிளேயர் போயிட்டு யூடியூப் பிளேயர்ல இன்ஸ்டன்ட் லோட் கொடுக்குறேன். இந்த இன்ஸ்டன்ட் லோட்ல பாருங்க எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண அப்படின்னா வீடியோ ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆக ஆரம்பிச்சிடும். பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இன்ஸ்டன்ட் லோடுக்கும் நார்மல் லோடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இப்போ நம்ம நார்மல் லோடை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நார்மல் லோட் யூஸ் பண்ணும்போது நம்மளால வீடியோடைய ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நான் வீடியோ பிளேயர் போயிட்டு பிளே அண்ட் பாஸ் இந்த ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நாம 2 தனித்தனி பட்டன்ஸ் வச்சுக்கலாம். அந்த ஒரு பட்டன்ல வீடியோ பிளேயரோட பிளேயும் இன்னொரு பட்டன்ல வீடியோ பிளேயரோட பாஸையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால இந்த வீடியோவை பிளே அண்ட் பாஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ நான் யூஐ போயிட்டு 2 பட்டன் வைக்கிறேன். டிசைனர் ஒரு ஹரிசாண்டல் லேஅவுட் வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் லேஅவுட்ல ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட். இந்த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்டோட விட்த்தை ஃபில் பேரண்ட் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள நம்ம பிளே வச்சுக்கலாம். இன்னும் 2 பட்டன் வைப்போம். இன்னொரு பட்டன் நம்ம பாஸ் பண்றதுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதோட நேம் நம்ம பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு பட்டன் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபுல் ஸ்க்ரீன் எப்படி கொண்டு வரது அப்படின்றத நான் காட்டுறேன்.
ஸோ இப்போ 3 பட்டன் இருக்கு. ஒரு பட்டன் நமக்கு ப்ளே ஆகும், இன்னொரு பட்டன் நமக்கு அது பாஸ் ஆகும், இன்னொரு பட்டன்ல நமக்கு இந்த யூடியூப் பிளேயர் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு போகும். ஸோ இது எப்படி கொண்டு வரது அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பிளாக்ஸ் போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் பட்டனோட கிளிக்ல நம்ம ப்ளே வச்சுக்கலாம். ஸோ 2 பாஸ் எடுத்துக்கோம், ஒரு பாஸ் அண்ட் ஒரு ப்ளே. ஸோ யூடியூப் பிளேயர் டாட் ப்ளே இதை எடுத்து ஃபர்ஸ்ட் பட்டனோட கிளிக்ல வச்சுக்கலாம். செகண்ட் பட்டனோட கிளிக்ல நம்ம பாஸ் வச்சுக்கலாம். ஸோ பட்டன் 2 டாட் கிளிக்ல யூடியூப் பிளேயரை நம்ம பாஸ் பண்ணுறோம். பட்டன் 3 ஓட கிளிக்ல நம்ம இந்த பர்டிகுலர் யூடியூப் பிளேயரை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகலாம். யூடியூப் பிளேயர் டாட் ஃபுல் ஸ்க்ரீன், என்டர் ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, ஸோ இப்போ பட்டன் 1, பட்டன் 2 அண்ட் பட்டன் 3 மூணுக்குமே ஆக்ஷன் எழுதிருக்கேன். ஸோ பட்டன் 1 நான் கிளிக் பண்ணுறேன், வீடியோ லோட் ஆகுது அண்ட் ப்ளேயும் ஆகுது. ஏன்னா நாம பட்டன் 1ல ப்ளேக்கும் சேர்த்து கண்டிஷன் எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நான் ப்ளே கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் பட்டன் 2-ஐ கிளிக் பண்ணுறேன். பட்டன் 2-ஐ கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த வீடியோ பாஸ் ஆகுது. அடுத்தது ஃபுல் ஸ்க்ரீன். ஃபுல் ஸ்க்ரீன் நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்க இந்த வீடியோ ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு போகுது. என்னோட ஃபோனோட ஓரியன்டேஷன் நான் சேஞ்ச் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோ இப்போ ஃபுல் ஸ்க்ரீன் மோட்ல ப்ளே ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால ஒரு யூடியூப் வீடியோவை எடுத்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள ப்ளே பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இஷ்யூ இருக்கும் நமக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஸ்க்ரீன்ல மேலே ஒரு ப்ளூ கலர் பார் தெரியும். அது என்ன அப்படின்னா, இங்கே போயிட்டு கோட்ல அபவுட் ஸ்க்ரீன் டிசைனர் போகிறேன். டிசைனர்ல போயிட்டு ஸ்க்ரீன் 1ல போயிட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா கீழே ஷோ ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கக்கூடிய அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். ஷோ ஸ்டேட்டஸ் பார் எனேபிள் ஆயிருந்தது அல்லது ஷோ டைட்டில் எனேபிள் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு நீங்க வீடியோ ப்ளே பண்ணும்போது இந்த டாப்ல நீங்க ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணா கூட அந்த டைட்டில் உங்களுக்கு விசிபிளாவே இருக்கும். அந்த டைட்டில் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க போயிட்டு அந்த ஷோ ஸ்டேட்டஸ் பார் அண்ட் ஷோ டைட்டில் ரெண்டையுமே எடுத்து விட்டீங்க அப்படின்னா நார்மலா உங்க வீடியோ யூடியூப்ல ஃபுல் ஸ்க்ரீன்ல எப்படி ப்ளே ஆகுமோ அதே மாதிரி உங்களால இங்க ப்ளே பண்ண முடியும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த டாப்ல ஒரு ப்ளூ கலர் பார் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அந்த வீடியோல உங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவோட பர்பஸ்க்காகவே இதை நான் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோல உங்களுக்கு என்ன கான்செப்ட்ல நம்ம வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்க அப்படின்னா அந்த கான்செப்டை எடுத்து அது சம்பந்தமா நம்ம வீடியோஸ் பண்ணலாம். தேங்க்யூ.